ஆமாப்பா, பஸ்ஸை விட்டுட்டேன். உடனே வந்துடுறேன்ப்பா. ஒன்றும் அவசரம் இல்லை. நிலைப்பர் கோயில் தேரோட்டம் வரப்போகுது. ரொம்ப விசேஷமானது. இருந்து பார்த்துருவா. சரிப்பா. என்ன மாப்ள? ம் நெல்லையப்பர் தேரோட்டம் வரப்போதான், இருந்து பார்த்துட்டு வர சொல்கிறாரு மாப்பிள்ள. பாத்துறோம். நடேசா, இந்தா அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி அப்பா உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இந்த அட்ரஸ்ல போய் பார்க்க சொன்னாரு. பொம்மை விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கோங்க. சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்புங்க. சரிம்மா. மேகா ஆயில் கம்பெனி. நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்துக்கு மாப்ள, சால மறியல் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட கோல மறியல். மாப்பிள்ள அங்கே பாரு. வணக்கம் மேடம், இந்த நெல்லை. கோலம் 3வது பரிசுக்கு செலக்ட் ஆயிருக்கு. மத்த 2 கோலம் செலக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த கிஃப்ட் அவங்க கிட்ட கொடுத்துடலாமா? மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா. இப்போ அடுத்த கோலத்தை பார்க்கலாமா? வாங்க. மாப்பிள்ள ஏ டிவியில் பிரியா, இந்த கலாய்ச்சாங்க. கேமரா எடுத்துட்டு அந்த பக்கமா வாரியா? நீ பண்ணாம விடக்கூடாது மாப்ள. இந்த கோலம் நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த கோலத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலான்னு நம்ம ஜட்ஜ் தான் முடிவு பண்ணுவாங்க. இத யாரு போட்டது? நான் போட்டேன் மேடம். நீங்க தானா? Thank you, வெரி madam. குட்க்கா. ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க. வெரி குட். அக்காவுக்கு கை தட்டுங்க. ஹாய், வணக்கம் நெல்லை. அக்கா, இந்த கோலத்தை பத்தி சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள தயங்குற? கேட்டுரு. ஆட்டோகிராஃப். என்னது ஆட்டோகிராஃபா? ஆமாங்க. ஆட்டோகிராஃப் போடுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. இப்ப இல்ல, நாளைக்கு நஸ்ரியா ஸ்ரீயா இல்லைனா மாதிரி நீங்களும் பெரிய ஹீரோயின் ஆயிட்டீங்கன்னா நான் எங்க போய் தேடுவேன்? நம்புறியா மாப்பிள்ள? போதும். போதுமாடா? சாரா யாருன்னு தெரியுதா? அன்னைக்கு டிவியில் கலாச்சாங்களா? கண்டுபிடிச்சா? தெரியுது. ஆ, ஹலோ, இங்க கோல போட்டி நடந்துட்டு இருக்கு. பொண்ணுங்க மட்டும் தான் இங்க இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலை? பாரு மாப்ள. தயவு செஞ்சு இடத்த காலி பண்றீங்களா ப்ளீஸ்? பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் இந்த பையனை கூட வச்சிருக்கீங்க? ஹலோ, பையன் இல்லை, நான் பொண்ணு. ஆ, பொண்ணா? சொன்னா தானே தெரியுது. இல்ல மாப்பிள்ள? ஒன்று ஹலோ, கேமரா தூக்குறதுல இருந்து ஆட்டோ ஓட்டுற வரைக்கும் எங்களோட போட்டி போடுறீங்க. நாங்க மட்டும் உங்க வேலையை செய்யக்கூடாதா? மாப்ள, இதுக்காகவே நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம்டா. கொஞ்சம் தள்ளுங்க. என்னம்மா பிரச்சனை? பாருங்க மேடம், இவங்களும் இந்த போட்டியில கலந்துக்கணும்னு கரைச்சல் பண்றாங்க மேடம். இவங்க யாரு? வணக்கம் கன்னியாகுமரியா? இல்ல இல்ல, தூத்துக்குடி. இவங்க தான் இந்த போட்டிக்கு ஜட்ஜு. ஜட்ஜு மட்டும் இல்லை, கிரிமினல் லாயர் வேற. ஜட்ஜ் இல்லம்மா, ஜட்ஜு. ஓஹோ, இப்ப லாயரு ஜட்ஜ் ஆயிட்டாங்களா? மாப்பிள்ள வில்லங்கத்தில் இருக்கிற டைம் ஆச்சு. கிளம்பி அப்படிங்கிற? கிளம்பிடுவோம். போற போக்கு சரியில்லை. வாடா, ஏதோ வெளியூர் பசங்க போல இருக்கு. நீ ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ண. ஓகே மேடம். அந்த பொண்ணையே கலாய்ச்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா நான் நடக்கும்? பண்ணாதான் மாப்ள பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். பாட்டு அந்த அட்ரஸ் கேட்போம். யாரு இவங்கிட்டியா? ஒரு கிராய்க்கு வந்திருக்குமா, லைன்ல இரு வாரண்ணே. ஹெல்மெட்னே, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கிராய்க்கு இல்லம்மா, சாவு கிராய்க்கு. சாவு கிராக்கியா? பெரிய சரவணா ஸ்டோர் ஓனர் இவரு. எங்க இருந்து வரணும்னே தெரியல. ஒரு மனுஷனை நிம்மதியா லவ் பண்ண விடுதானுவலா? ராசாத்தி, என்ன நம்புமா ராசாத்தி? எச்சி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு பிச்சைக்காரியை கட்டிக்கிற ஆளாமா நான்? ஓவரா பண்றான் அந்த காக்கா மண்டைய. என்ன சத்தம்? உன் புருஷனா இல்லையா பூனையா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. மாப்ள, இந்த ராசாத்தி உன்னை மட்டும் இல்ல, ரொம்ப பேரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ஓடா. மாப்ள, என்ன மாப்பிள்ள? இந்த பெரியவர்கிட்ட அட்ரஸ் கேட்போம். என்னாச்சு? என்னல இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. குடில பார்ப்போம். ஊருக்கே தெரியுமில்ல இந்த விலாசம். இப்படியே வடக்காமல போனோன்னா ஒரு ரோடு கட்டாகும், அங்கிட்டு போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா தெக்காம ஒரு வாய்க்கா மேடு வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சர்ச் வரும், அங்கிட்டும் போயிடாங்க. அப்படியே போனீங்கன்னா ஒரு சுடலை கோயில் வரும், அங்கிட்டும் போக மாட்டோம். அண்ணாச்சி சொன்னது புரியல, திருப்பி சொல்லுங்க. அதில் கூறுகிட்ட போயில திருநெல்வேலிக்காரன் திருப்பி சொல்ல மாட்டான்ல, யாருக்கிட்ட சொல்லாமே சொல்லிட்டேங்கிறான். மாப்ள, இதுக்கு மேல நீ அட்ரஸ் கேட்க இறங்காத. இந்த ஊர்ல கம்மியாவே பேச மாட்டாங்களா? நேரா போன்னு சொல்லியிருந்தேன். இந்த அட்ரஸ் கலர்ஃபுல்லா இருக்கு மாப்பிள்ள. மேடம், ஓனர் இருக்காரா? நீங்க இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. உட்காருங்க, இப்போ எம்டி வந்துருவாரு. சரிங்க. உட்காருவோம். மாப்பிள்ள, எப்படியாவது இந்த கம்பெனி சொந்தமாக்கிடுறேன். என்ன அந்த டேபிள்லயே நோட்டு கிடக்கு? என்னடா இருந்தாலும் வந்திருக்கான். கணக்கெல்லாம் எப்பதான் நீ பார்க்க போற? கொண்டா.
மேடம் இவர் யாரு? இவர் தான் எங்கள் முதலாளி. மாப்பிள நீ கனவெல்லாம் சதஞ்சு போச்சுரா. ஃபோனில் பேசினது நாம தானே தெரியவா போகுது? அப்படிங்கிற ஹலோ. ஓகே சார், முதலாளி உங்களை கூப்பிடுறாங்க. சந்தி பிள்ளையார் கடைக்கு ஒரு 8 டசன் அனுப்பிடு. பேட்டை நைனார் கடைக்கு ஒரு 4 டசன் அனுப்பு. சமாதானபுரத்துக்கு இன்னைக்கு லோடு அனுப்பிடணும். வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் சொன்னாலா? ஆமாம் சார். சொன்ன இடத்துக்கெல்லாம் கரெக்டாக லோடு அனுப்பு. நான் பிறகு பேசுகிறேன். சொல்லுங்க தம்பி, என்ன படிச்சிருக்க? பிஏ சார். ஃபர்ஸ்ட் கிளாஸா? கேட்குறேன்லப்பா, சொல்லு. அதான் பாஸ் ஆயிட்டேன்ல சார். இதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்த? +2 சார். இதுக்கு முன்னால் எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்களான்னு கேட்டேன். வேலையா? அது இருக்கட்டும். நம்ம ஆயில் கம்பெனியை பற்றி நீ என்ன நினைக்க? மேலே என்ன தெரியுது? உங்கள் கம்பெனி ஆயிலை பற்றி உங்கள் தலைமுறை ஃபோட்டோ பார்த்தாலே தெரியுது சார். எல்லாரும் ரொம்ப வெளிப்படையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான். நான் மட்டும்தான் இல்லை, நீங்கள் மட்டும். நான் மட்டும் சும்மா சொல்லுப்பா. ஏன் சார் விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க? விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. விக்குக்குள்ள மண்டி ஒழிச்சு வச்சிருக்கீங்க. சார் ஆமாப்ல, அடி அடிக்கிறா. மேடம் நீங்களும் உங்கள் கம்பெனி ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்களா? ஐயோ இல்லை இல்லை. அதான் நான் பார்த்தேன். ஐயா உள்ள சக்கரை ஜாஸ்தி. தமிழ் வணக்கம். என்ன வடை இது? வெங்காய வடை. இது மட்டும் சின்னதா இருக்கு. சின்ன வெங்காயம். என்னமா இருக்கானுங்க? இந்த அப்படிங்க. இந்த மாப்பிள சூப்பர் டீ. இந்த கடைக்கும் கஸ்டமர் வராங்க பாரு. உண்டெல்லாம் போட்டுருக்கான் கையை கட்டி சாம்பார். ஏய் கமலானண்டா. என்னப்பா இங்கே நிற்கிறீங்க? பக்கத்தில் ஒரு ஆயில் கம்பெனிக்கு வேலை விஷயமா வந்தேண்ணா. அந்த ஆயில் கம்பெனி ஓனர் சிலம்பத்துக்கு தெரிஞ்சவர் தான். சொல்லட்டுமா? இல்லைண்ணே வேணாண்ணே. சரி சரி, வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாள் வரேண்ணா. வான்னு சொல்கிறேன்ல, அந்த வண்டியில் இரு. சரி நீங்கள் முன்னால் போங்க, நான் வண்டி எடுத்து வந்துடுறேண்ணே. சரி பின்னாடி வாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்காது. கலை யார் வந்திருக்கான்னு பாரு. உட்காருப்பா. வந்துடுறேங்க. ஏங்குது மனசு, ஏங்குது மனசு, நீயும் நானும் இந்த காலம் நண்பானி ஏங்குது மனசு, ஏங்குது மனசு, நீயும் நானும் இந்த காலம் நண்பானி என்ன அப்படி பார்க்குற? யாருன்னு தெரியுதா? தெரியுமே, ரொம்ப நல்லாவே தெரியும். ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே நம்ம ஊர் பிள்ளைகளை கிண்டல் பண்ற அளவுக்கு ரொம்ப நல்ல பசங்க. இதுல வேற இட ஒதுக்கீடா, சம உரிமையா போல வேற போடணுமா? போதும். சரி விடுமா. அங்க பாருங்க ஒருத்தனை தலைகீழ நின்னு படிப்பேன்னு சொல்லுவாங்க. இவனடா புக்கிய தலைகீழ வச்சு படிச்சிட்டு இருக்கான். வயசுல பசங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் என்ன கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருந்த என்னையே நீ. ஓஹோ, அப்போ அண்ணனை நீங்க தான் கவுத்ததா? எலே போட்டனா? ஒழுங்கா சாப்பிடு. கிண்டலா பண்ற? நீ அடிக்காதீங்க. நீ ஏன் சிரிக்கிற? சாப்பிடுடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீயும் என் தம்பி தான். என்ன அவன் நீ நான் கூப்பிடுவான், நீ வாங்க போகணும்னு கூப்பிடுற.
எல்லாம் நீ கொடுத்த செல்லம் தான், பொறுப்பே இல்லாம அவனை ஒன்றும் கேட்கப்பட்டியா நீ? எல்லாம் ஒன்னால தான். அவன் என்ன பண்ணான்னு சொன்னா தானேங்க தெரியும். இன்ஸ்பெக்டரே ஒரு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. போன இடத்துல என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? நாளை பின்ன நான் எப்படி ஒரு பார்க்க முடியும்? அசிங்கப்படுத்திட்டான். உன் சீமந்த புத்தன் வந்திருக்கான், என்ன அவனே கேளு. டேய் டேய் நடேசா, என்னம்மா? நான் ஒருத்தி கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லுமா. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. போன இடத்துல என்னடா பண்ணிட்டு வந்த? அதுக்குள்ள நியூஸ் வந்துச்சா? நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லடா, உனக்கும் பொறுப்பு வரணும்ல. சரி வா வந்து சாப்பிடு. சாப்பிட்டமா? ஹோட்டல்லையா? இல்ல, தமிழ் அண்ணன் வீட்டில். தமிழ் என்ன வீட்லையா? அதாம்மா, நம்ம பிரபாவோட அண்ணன் தமிழ், அவர் இங்கே தான் இருக்காரு. கல்யாணம் கூட ஆயிடுச்சு. உன்னையும் அப்பாவையும் ரொம்ப கேட்டதா சொன்னார். பாவம் அந்த பிள்ளை, சின்ன வயசுல 2 பேரும் கழுத்தை கட்டிட்டு தெரிவிங்க. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, நீர் தந்த உடைமைகளுக்காகவும் நேரத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வீட்டில் உள்ளவர்களை ஆசீர்வதியும். இந்த வீட்டில் உள்ள பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பினை கொடுத்து அவர்களுடைய வாழ்வு செழிக்க உதவி அருளும். பணிபுரியும் இடங்களில் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி அருளும் ஆண்டவரே. இந்த வீட்டில் உள்ள சக்திகளை தீய சக்தியா நம்மளதான் சொல்றாங்களோ. டேய் மாப்ள, டேய் டேய் மாப்ள, என்னதான் டேய் மாப்ள, ஊர்தான மாறி வந்தீங்க, மதமா மாறினீங்க, என்னடா நடக்குது சொல்ற? என்னன்னு பாருடா. இவர்களை நீர் காத்தருளும். கணவன் மனைவிக்குள்ளும் பிள்ளைகளுக்குள்ளும் அன்பையும் சமாதானத்தையும் தந்தருளும். எங்களது இந்த வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஏமா, ஒரு போலீஸ்காரனை 10 நிமிஷம் நிற்க வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டியே. எனிவே, நீங்க குடும்பத்துக்காக ப்ரே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டியூட்டி டைம் ஆச்சு, நீங்க பேசிட்டு இருங்க. ஓகே அங்கிள், வாங்க. வரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. உங்களை எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி வீட்டுக்கு வாங்க என்ன? ஓகே ஆண்டி, வரோம். டிவி ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்றேம்மா. நான் டெய்லியும் ப்ரோக்ராம்லாம் பார்ப்பேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. குடும்பத்தோட வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் தான் என் பையன். அப்படியா? வணக்கங்க. சரிங்க, வரேன் ஆண்டி. கண்டிப்பா கேக்குறேங்க. வரேன். போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். வரேன்.